பார்க்க போறோம்னா முத்துவும் கருப்பும். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இவரு பேர் தான் முத்து அங்கிள். இவங்க 2 பேரும் அவங்க பசங்க. இவங்க முத்து அங்கிளோட ஒய்ஃபு. இவரு சொல்றாரு, பூனையை தான் வீட்டுக்கே கொண்டு வரக்கூடாது, சொல்றது அப்படின்ட்டாரு. அப்ப உங்க பசங்க 2 பேரும் ஒழிச்சிட்டு பூனை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்றாரு, இதனால தானே தாத்தா விழுந்துட்டாரு, அப்படி இறந்தே போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்ப அவ சொன்னா, தாத்தாக்கு 93 வயசு அப்படின்னாங்க. அப்ப அவ சொல்றாரு, சொல்றதுதான், நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் அப்படின்றாரு. அப்புறமா சொன்னாரு, அப்புறமா தூக்கி வெளியில போடுற சொல்லிட்டாரு. ஆனாலும் அவங்க தூக்கி போட மனசு இல்லாம கட்டிலுக்கு கீழே வச்சு அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு சாப்பாடு தான் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு கத்துறாரு, நீங்க போய் விட்டுட்டு வாங்க, நானும் வருவேன் அவங்க கூட அப்படின்ட்டு விட்டுட்டு வந்தாங்க. அப்ப 2 பேருமே சோகமா சாப்பிடாமையும் இருந்தாங்க. அப்ப எல்லாம் தூங்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் பூனை கனவா வந்துச்சு. அப்புறமா காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க பசங்க 2 பேரும் அப்பா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா இந்த பூனையை மரத்து மேலே ஏறிக்குச்சு. இங்க பாருங்க, 3 நாயும் குறைச்சிக்கிட்டே இருக்குத பார்த்துட்டு. அப்புறமா முத்து அங்கிள் செருப்பு தான் கழட்டிட்டு மரத்து மேலே ஏறி அந்த பூனையை கூட்டிட்டு வந்தாரு. அப்புறமா அவங்க பசங்கள்கிட்ட கொடுத்தாங்க, இந்தாங்க பூனை, நாளைக்கு போய் யார் வீட்டில் வச்சு விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னாரு. அப்புறமா ஜாலியாக விளையாண்டுட்டு தாங்க அவங்க 2 பசங்களும். அப்புறமா அந்த குட்டி கருப்பு பூனை அவரு மேலே ஏறிக்கிச்சு. பாவமா பார்க்குது பாருங்களேன், அழகா இருக்குல்ல. அப்புறமா முத்து அங்கிளும் அவங்க அந்த பூனைங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா விலங்குகள் மேலேயும் அன்பா இருக்கணும். நன்றி.